ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் திவ்யாவோட ஃபேமிலி வந்திருக்கு. ஸோ கிளம்பிட்டாங்க இப்போ. ஆனால் வந்ததுலேயே ரொம்ப வன்மம் பிடிச்ச ஃபேமிலியாக இருக்குது திவ்யாவோட ஃபேமிலின்னு சொல்லலாம். ஆமாம், கூட வந்தாங்க இல்லையா? ஸோ அது திவ்யாவோட பிரதரா எனக்கு சரியாக புரியல. அவங்க வேறு திவ்யாவுக்கு ஒரு கோடு வேர்டு சொல்லியிருக்காங்க, 200% கன்ஃபார்ம். அப்படின்னா டைட்டில் வின்னருக்கு 200% கன்ஃபார்ம். சூப்பர். எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் டைட்டில் வின்னர் கொடுத்தா அப்போ இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு விளையாடினா பாரு மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் மக்களே. நீ பிஆர் வச்சுனே உனக்கு டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எவ்வளோ நாளைக்கு பிஆர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியல மக்களே. திவ்யாவோட அப்பா சொல்லவே தேவையில்ல. பாரு கிண்டல் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க. அதாவது கலாய்க்கிறன்ற பேரில் அவங்களுடைய வன்மத்தை அப்படியே கொட்டுறாங்க. அது மாதிரி தான் எனக்கு தோணிடுச்சு. கடைசியில் கிளம்பும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்களேன். நீங்கள் எல்லோரும் வரணும், ஊருக்கு வரணும், ராமநாதபுரத்துக்கு வரணும்னு சொல்லும்போது நான் பிரியாணிலாம் செஞ்சு போடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ திவ்யா இவ நான்வெஜ் சாப்பிட மாட்டான்னு சொல்லும்போது நான்வெஜ் சாப்பிடாமலே இவ்வளோ பவராக உங்களுக்கு. அப்போது இந்த வெஜ்ஜு மட்டும் சாப்பிட்றவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாதா? அவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேசுகிறதுக்கே துப்பில்லைன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இல்லை, புரியல. ஏன்னா இவங்க கலாயின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறாங்க. இதுவே பார்வதி சொன்னால் அவள் வேணுன்னே திமிராக பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அது என்ன வார்த்தை? அது நான்வெஜ் சாப்பிடாமலே இவ்வளோ பவராக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலை மக்களே. இதுதான் கேரக்டர் அசாசினேஷன், இல்லைனா கொச்சப்படுத்துறதுன்னு சொல்கிறது. ஆனால் நான் எவ்வளோ தான் சொன்னாலும் திவ்யாவோட ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லோரும் நல்லவங்க தான், யாரும் இங்கே கெட்டவங்களாக இருக்காங்க. ஆனால் மற்றவங்ககிட்ட பேசும்போது அவங்களோட மனசு ஹர்ட் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்து பேசினா நல்லாயிருக்கும். ஃபைனலி திவ்யாவோட ஃபேமிலி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, 200% கன்ஃபார்ம். பார்க்கலாம் யாருக்கு 200% கன்ஃபார்ம் சொல்லிட்டு. ஸோ திவ்யாவோட ஃபேமிலியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் மக்களே.